நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம போகிற இடங்கள் எல்லாம் சில நேரத்துல நம்ம நினைக்கிறது போல நடக்கிறது இல்லை. பாருங்க, நம்ம ஒண்ணு நினைப்போம், அங்க ஒண்ணு நடக்கும். நம்ம சொல்லுவோம், அடிக்கடி என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் போகிற இடம் ஒண்ணுமே சரியில்லைங்க, ஒண்ணுமே விளங்கவே மாட்டேங்குது, நான் நினைச்சு ஒண்ணு போறேன், அங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் நாளில் உங்க கூட பேசுகிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்றால் அது அவன் விரும்புகிறது போல ஆயிற்று. யார் இந்த ராஜா? எசேக்கியா ராஜா. அங்கே மேலே வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? தாவீது ராஜா எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாரோ அதே போல எசேக்கியாவும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆகையால் கர்த்தர் அவர் கூட இருந்தார். நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவார். நமக்கு அனுகூலம் இல்லாத காரியங்களை கூட அனுகூலமாக மாற்றப்படுவார். இப்ப நம்ம ஒரு விஷயமா போவோம், ஒரு பண விஷயமா போவோம், அது நமக்கு அனுகூலமா இருக்காது. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது அனுகூலமா மாறும். ஒரு வேலை விஷயமா போவோம், அந்த வேலை நமக்கு அனுகூலமா இருக்காது. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது அனுகூலமா மாறும். ஒரு பிரச்சனை விஷயமா அதை தீர்ப்பு கொடுக்கணும், அது சரி பண்ணணும்னு போவோம், அது எதிர்க்கும் புதிருமாக இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது நமக்கு அனுகூலமாக மாறும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். எப்படி எசேக்கியா ராஜாவை கூட கர்த்தர் இருந்தாரோ அவருடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக மாற்றி கொடுத்தார். அவன் போகிற இடம் எங்கும், அவன் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் அனுகூலமாக மாற்றினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்க கூட போகிற இடங்கள் எல்லாம் வருவார். வருகிறது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் அனுகூலத்தை கட்டிடுவார். நீங்கள் விரும்புகிறது போல வேதம் சொல்லுகிறது அல்லவா, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார் என்று. அதே போல உங்கள் காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவாராக. பயப்படாதீங்க, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. நோ நோ நோ, நீங்க விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார், என் காரியங்களை கர்த்தர் அனுகூலமாக மாற்றி தருவார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பயப்படாம தைரியமாய் செல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் அநேக காரியங்கள் கைக்கூடி வருகிறதையும் ஆமென் கர்த்தரை காண செய்வார். பண விஷயத்துல ரொம்ப குழப்பம் இருக்கீங்களா? அனுகூலமா வரலையே, சில விஷயங்கள் எதிரும் புதிருமாக இருக்கிறது, அது சரியாக வரவில்லையே. இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி போட்டு எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் அனுகூலமான நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. பயப்படாம இருங்க. கர்த்தர் உங்களோட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you.